தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வாரத்தினுடைய முதல் நாளிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனை துதிக்க தேவன் பாராட்டி இருக்கிறதான இப்படிப்பட்டதான ஒரு நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 136 சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 136 சங்கீதம். முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதல் 3 வசனங்கள். இருபத்தி 6 வசனத்தை வாசிக்கலாம். 26. இந்த சங்கீதமானது, இந்த 136 சங்கீதமானது 2 குழுக்களாக பாடப்படுகிறதான ஒரு சங்கீதம். 2 குழுக்கள். இந்த 2 குழுக்கள் இணைந்து இந்த சங்கீதத்தை பாடுவார்கள். முதல் குழு முதல் பகுதியை பாடுவார்கள். அடுத்தபடியாக 2வது கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அடுத்த குழு என்ன சொல்லுவாங்க? அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழு சொல்லுவாங்க. அடுத்த குழு கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். இது மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க? இந்த சங்கீதத்தை பாடுவாங்க. 2 பகுதிகளாக இருக்கும். ரெண்டுமே 2 குழுக்களாக 2 குழுக்கள் மூலமாக பாடப்படுகிறதான சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் சங்கீதம் முழுவதும் நாம் பார்ப்போமே ஆனால் துதியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, துதியுங்கள் துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனை நாம் துதிக்க வேண்டும். யார் இந்த தேவன்? முதல் 3 வசனத்தில் நாம் பார்த்தோம். தேவாதி தேவன், தேவாதி தேவன் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக அந்த துதிக்கப்படத்தக்க தேவன் யார் என்றால் கர்த்தாதி கர்த்தர் என்று பார்த்தோம். 26 வசனத்திலே அவர் பரலோகத்தின் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த துதிக்கப்படத்தக்க நபர் அல்லது துதிக்கப்படத்தக்க இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். அவர் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை துதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் சொல்லும்போது அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், பரலோகத்தின் தேவன், அவர் நல்லவர் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நேற்றைய தினத்தில் நாம் பார்த்திருப்போம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் பார்த்திருப்போம் நினைக்கிறேன். இந்த தேவனை துதிக்க வேண்டும். இந்த தேவன் கர்த்தாதி கர்த்தர், இந்த தேவன் தேவாதி தேவன், இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 4 வசனம் முதல் கொண்டு 9 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? வாசிக்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆட சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆட சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே ஆண்டவர், அந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், பரலோகத்தின் தேவன் எப்படிப்பட்டவர்? அவரை துதிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் சிருஷ்டிகர்த்தர். சிருஷ்டிகர்த்தர். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அவர் உருவாக்குகிற தேவன். உருவாக்குகிற தேவன் என்றால் யெகோவா ஓசென்னோ என்று
சொல்லப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த உருவாக்குகிற தேவன், அந்த எகோவா ஒசென்னு என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, உருவாக்குகிற தேவன் தான், ஆனா இல்லாமையிலிருந்து, ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற தேவன், அதான் எகோவா ஒசென். ஒன்றும் இல்லாமையில் இருந்து உருவாக்குகிற தேவன். இந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். இந்த தேவன் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், தேவாதி தேவன், பரலோகத்தின் தேவனாயிருக்கிறார். இவரை நாம் துதிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இவர் எப்படிப்பட்டவர்? இவர் சிருஷ்டிகர்த்தர், எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன், இல்லாமையில் இருந்து உருவாக்குகிற ஒரு தேவன். கேட்கலன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே. இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற தேவன், அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார் அவர். சிருஷ்டிகர்த்தர். வாசிக்கலாம், 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெரிய அதிசயங்கள், பெரிய அதிசயங்கள். அவர் எப்படி இந்த உலகத்தை நாம் காண்கிற, நாம் காணாதவைகளை அவர் உண்டாக்கினார் என்றால், அவர் அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறார். பெரிய அதிசயங்கள், பெரிய அதிசயங்கள், ஒண்டர்ஸ். நம்மளுடைய மூளை அறிவினாலே அதெல்லாம் யோசித்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தர். அடுத்தபடியாக 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானமாய் உண்டாக்கி இருக்கிறார். ஞானமாய் உண்டாக்கி இருக்கிறார். நாங்க வீட்டில் வந்து பொதுவாக உட்காந்து நாங்கள் குடும்பமாக பேசுகிறது எங்க குடும்பத்தில் ஒரு வழக்கம். நாங்கள் 4 பேர் உட்காந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். நேற்றைய தினத்தில், நேற்று இரவில் ஒரு பேச்சு வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்கிட்ட நான் சொன்னேன், சீக்கிரமாக படுக்கணும், நீங்கள் ரொம்ப லேட்டாக. இன்றைக்கி என் பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம். ஆனால் 11 மணி வரைக்கும் உட்காந்து என்ன பண்ணிக்கிறான், பேசிகிட்டு இருக்கான். சீக்கிரம் படுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்படியே பேச்சில் வந்தது, நீங்கள் வந்து எங்களை படுக்க சொல்கிறீங்க. எஸ்கிமோ, ராட்லாண்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 months வந்து வெளிச்சமாக தான் இருக்கும். 6 மாதம் தான் என்ன பண்ணோம், இரவு இருக்கும் கண்டினியூஸாக. அப்போ பகல் நம்ம இரவுலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி என் பையன் என்ன பண்ணால் பேச ஆரம்பித்தான். அப்போ நான் அவங்களுக்கு வந்து சில விளக்கத்தெல்லாம் சொன்னேன். அது எங்கே இருக்குது? அவன் சொன்னான், இதெல்லாம் எனக்கு தெரியும் டேடி அப்படின்னு. அந்த எதனால் சூரியன் அங்கே வந்து 6 மாதம் ஒரே பகலாகவே இருக்குது, 6 மாதம் இரவாகவே இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அப்படி சொல்லிட்டு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இதுதான்டா ஆண்டவர் வந்து எல்லா நம்மளுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டவர். அங்கே இருக்கிறவங்களுக்கு 6 மாதம் வெளிச்சமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகும், அவங்களோட வீடுகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்ம சரியான நேரத்தில் என்ன பண்ணணும், தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் அந்த அவருடைய படைப்பை நம்ம கவனிச்சோன்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே விளங்காது, புரியாது. காரணம் என்னன்னா, அவர் ஞானமாய் அதை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமாய் படைத்த தேவன் நம்முடைய தேவன். அவர் பெரிய அதிசயமாக இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஞானமாக அவர் உண்டாக்கி இருக்கிறார். அடுத்தபடியாக 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆளு சூரியனை படைத்தவரை துதியுங்கள், படைத்தவரை துதியுங்கள். 9ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, படைத்தவர், உண்டாக்கினவர். அவர் என்ன பண்ணார்னா, செயல்பட்டார், அதை படைத்தார். ஆண்டி ஒர்க், அதை கைகளினாலே உண்டாக்கினார்.
வார்த்தையினாலே உண்டாக்கினார். மனுஷனை என்ன பண்ணாரு? கைகளினால், கரத்தினாலே என்ன பண்ண? ஒர்க் பண்ணார், வேலை செய்தார், படைத்தார், கைகளினாலே உண்டாக்கினார். அவருடைய சிருஷ்டி கர்த்தர் அவர். அவரை நாம் துதிக்க வேண்டும். எப்படி அவர் சிருஷ்டித்தார் என்று சொன்னால், பெரிய காரியங்களை செய்தார், ஒண்டர்ஸ். அடுத்தது ஞானமாய் படைத்தார், விஸ்டம். அடுத்தது அவர் படைத்தார், ஒர்க். ஒண்டர்ஸ், விஸ்டம், ஒர்க். ஆண்டவர் சிருஷ்டிக்கர்த்தர், அவர் இதெல்லாம் செய்தார். அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். எகிப்தருடைய தலைச்சன்களை சங்காரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய உயர்த்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஆண்டவர் அந்த தேவாதி தேவன், கத்தாதி கத்தன், பரலோகத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் மீட்கிறவர். அவர் சிருஷ்டிகர்த்தர் மாத்திரமல்ல, அவர் மீட்டெடுக்கிற தேவன், அல்லது நம்மை விடுதலையாக்குகிற தேவன், மீட்டெடுக்கிற தேவன், மீட்டெடுக்கிற தேவன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளா இருக்கிறார்கள். அப்படி அடிமைகளா இருக்கிறதான அந்த நேரத்தில் தேவாதி தேவன், அந்த பரலோகத்தின் தேவன் என்ன பண்ணான்னு சொன்னா, அவருடைய கூப்பிடுதலை கேட்டு, அவருடைய ஜெபங்களை கேட்டு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார், மீட்டெடுத்தார், மீட்டெடுத்தார். அடிமைத்தனத்தில் இருந்ததான அந்த பார்வோனின் பிடியில இருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். நாம் ஏன் தேவனை துதிக்க வேண்டும்? அவர் நம்மை மீட்கிற ஒரு தேவன். அவர் சிருஷ்டிகர்த்தர் மாத்திரமல்ல, அவர் நம்மை மீட்டெடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க அகப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தில் சிக்குண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர் மாத்திரமல்ல, அவர் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காரணம் என்னவென்றால் அவர் மீட்டெடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம், 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. போதும். மூன்றாவதாக ஆண்டவர் மீட்டெடுத்து என்ன செய்கிறார் என்றால் நம்மை நடத்துகிறார். 16ஆம் வசனம், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். நடத்துகிற தேவன், மீட்டெடுத்து அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நடத்துகிறார் சொன்னா, செங்கடல் ஊடே, வனாந்திரத்திலே, பிரச்சனைகளின் பாதையிலே நாம் கடந்து போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு நல்ல மெய்ப்பராயிருந்து, ஒரு மெய்ப்பராயிருந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதுக்கப்பா நான் ஆண்டவரை துதிக்கணும்னு சொன்னா, அவர் சிருஷ்டிகர்த்தர், அது மட்டுமல்ல, அவர் என்னை மீட்டெடுக்கிறவர், அது மட்டுமல்ல, மீட்டெடுத்து என்னை நடத்துகிற தேவன். என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, சிவந்த சமுத்திரம் எதிராக வருகிறது, பின்னாக பார்வோன் சேனை வருகிறது, வனாந்திரத்துல தண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவர் கூட இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பமாய் இருந்து,
இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயிருந்து அவர்களுடைய நாவிற்கு இனிமையான தேவ தூதர்களின் அப்பம் என்று அழைக்கப்படுகிறதான அந்த மன்னாவை கொடுத்து ஆண்டவர் அவர்களை நடத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மீட்டெடுக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கா, போராட்டம் இருக்கா, ஆண்டவர் நம்ம கூட இருந்து அந்த போராட்டத்தின் ஊடே வனாந்திரத்தை அப்படியே தள்ளி வச்சு ஆண்டவர் நடத்தல, ஆனா அந்த வனாந்திரத்தின் ஊடே நடத்தினார். சிவந்த சமுத்திரம் இருந்தது, அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடே ஆண்டவர் நடத்தினார். இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த பிரச்சனையின் ஊடே அற்புதமாக உங்களை நடத்த ஒரு தேவன் இருக்கிறார். எனவே அந்த தேவனை நாம் துதிப்பது நம்முடைய கடமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான்காவதாக வாசிக்கலாம் 17ஆம் வசனத்திலிருந்து. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியனின் ராஜாவாகி சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். நான்காவதாக, அவர் நடத்தினார். பிரச்சனைகள் ஊடாக, போராட்டத்தின் ஊடாக நடத்தி அவர் என்ன செய்தார் என்றால் வெற்றியை தந்தார். எல்லா ராஜாக்களையும் அவர் அழித்து போட்டார். பிரபலமான ராஜாக்களை அழித்தார். எமோரியரின் ராஜாவை அழித்தார், பாசானின் ராஜாவை அழித்தார். இப்படி எல்லா தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களின் மேலும் வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெற்றியாளர், அதனால அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதா, அதன் ஊடே நடத்துகிற தேவன். அது மட்டுமல்ல, சில காரியத்துல நமக்கு வெற்றியை தருகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அநேக ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை தருகிறார். தேவஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாதபடிக்கு, ஏதோ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்க, ஏதோ வாழ்க்கை என்ன பண்ணுது போகுது, ஆண்டவர் நடத்துறார். இல்ல, ஜெயாலியாக ஆண்டவர் நம்மை மாற்றவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் யாரோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த போராட்டத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க நம்மளுடைய ஆண்டவர். நம்ம ஏன் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தன், அவர் தேவாதி தேவன், அவர் பரலோகத்தின் தேவன். அந்த தேவன் எனக்கு என்ன செய்கிறார் என்றால், எல்லா ராஜாக்களையும் அழித்து அதன் மேல் வெற்றியை கொடுத்து அதை எனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். வாசிக்கலாம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அந்த ராஜாக்களை எல்லாம் அழித்து போட்டு அந்த தேசத்தை எனக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நம்ம எதுவுமே செய்யலைங்க. சுதந்திரம்னா என்னது? சுதந்திரமாக தந்தார் அப்படின்னு சொன்னா, இப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு சொத்து இருக்கு. எங்க அப்பாவுக்கு அப்புறமா அந்த சொத்து யாருக்கு தான்? அதுக்காக நான் எதுவுமே பிரயாசப்படலை, எந்த காரியமும் செய்யல. ஒரே ஒரு காரியம் தான். என்னது? நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறேன், அது ஒண்ணுதான்.
இங்க ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். காரணம் என்னன்னா, அவர் சொந்த ஜனமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் இல்லை, எல்லாம் வெற்றியை ஆண்டவர் எல்லா தேசத்தின் ராஜாக்களை அழித்து அதை சுதந்திரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, அவர் சொந்த ஜனமாக அவரை ஏற்றுக்கொண்டார். அதின் நிமித்தமாக தான் அந்த தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய தேவன், நமக்கு வெற்றியை தருகிற தேவன். நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம், எல்லாத்தின் மேலும் தேவன் நமக்கு வெற்றியை தந்து அதை சுதந்திரமாக நமக்கு கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர், ஆண்டவர் மீட்பர், ஆண்டவர் மேய்ப்பர், ஆண்டவர் வெற்றியாளர். மேய்ப்பர் நம்மை நடத்துகிற தேவன், வெற்றியாளர் வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக வாசிக்கலாம் 23, 24, 25. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இங்கே 24ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவன். இதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, இவ்வளவு நாள் போராட்டம் 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 எல்லாத்தையும் இது பண்ணி வெற்றி வந்தாச்சு. வெற்றிக்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு விடுதலை. விடுதலை மீட்டார், மீட்டெடுத்து பிரச்சனையில் ஊடே ஆண்டவர் நம்மை நடத்தி எல்லா தேசத்தின் ராஜாக்கள் மேலும் நமக்கு வெற்றியை தந்தார். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இனி அந்த பிரச்சனையின் மேலே இனி நம்ம போராடி கொண்டிருந்தோமே, அந்த போராட்டம் இனி நம் மேலே எழும்புவது இல்லை. அதிலிருந்து நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறதான மெய்யான விடுதலை. இனி பிரச்சனை தலை தூக்காது. பாருங்க, சில நேரங்களில் நம்ம டாக்டர் கிட்ட போவோம், டாக்டர் மருந்தெல்லாம் கொடுப்பார், ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், நம்மளுக்கு சரியாயிடும். ஆனால் திரும்பவும் அது என்ன பண்ணுது, வரும். ஜுரம் சரியாகும், திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு வெற்றியை கொடுத்து விட்டார். இனி நமக்கு விடுதலை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை அந்த அடிமை தேசத்திலிருந்து எடுத்து கானான் தேசத்திலே வைத்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அடிமைத்தன தேசத்துக்கு அவர்கள் போவது இல்லை. சிறையிருப்புக்கு போனாங்க அவங்க, ஆனா அடிமைகளாக இனி போவது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை. தேவஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல தோல்வியை சந்திக்கிறீங்களோ அந்த தோல்வியில ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தந்தார், ஜெயத்தை தருவார். அது மட்டுமல்ல, அந்த ஜெயத்துக்கு பிற்பாடு அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை தேவன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும். எதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தன், அவர் தேவாதி தேவன், அவர் பரலோகத்தின் தேவன். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் சிருஷ்டி கத்தராயிருக்கிறார், அவர் மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிற மெய்ப்பனாய் இருக்கிறார், அவர் எனக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வெற்றியை தந்து அந்த வெற்றி தொடர்ந்து அந்த வெற்றியை அனுபவிக்க எனக்கு விடுதலையை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் வெற்றி வந்தது இல்லைங்க, தொடர்ச்சியாய் என் வாழ்நாள் முழுவதும் அந்த வெற்றியின் விடுதலையை நான் அனுபவிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெல்ல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா?
ஆண்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதுக்கப்பா நான் ஆண்டவரை துதிக்கணும்? அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் மீட்பர், அவர் மேய்ப்பர், அவர் வெற்றியாளர், அவர் எனக்கு விடுதலையை தருகிறார். இனி நான் அடிமைத்தன தேசத்துக்கு போவது இல்லை. எகிப்தியரை நான் தேடினாலும் எகிப்தியர் இல்லை. அப்படிப்பட்ட விடுதலையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீ காண மாட்டாய் என்று சொல்லி எகிப்தியரை சங்காரம் பண்ணின தேவன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஆதி கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறீங்களப்பா. அதை எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதற்காக துதிக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறதான அந்த மகிமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபையை தாங்க. தெய்வ ஜனத்தை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளிலே அவர்கள் திட்டமிட்டு இருக்கிற காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கேட்கிறோம் அப்பா. கிருபைக்குள்ளாக மூடுங்க ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்பட கர்த்தரை கிருபை பாராட்டும்படியாய் கேட்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. God bless you. Praise the Lord.